அதுக்கு முன்னாடி வந்து சிவனார் திருமறை காடு வந்து சிவனார் திருமறை காடு எய்தி மண்ணு வேணுபுரி அந்தனாளர் தமக்கு அறிவித்து அவர்பால் எய்தி அடிவணங்க சிந்தை மகிழ்ந்து தீது இன்மை வினவ தீங்கும் உலவாமோ இந்த உலகம் உயவந்தீர் இருதால் நினைவார்க்கு என்று உரைப்பார். வந்து சிவனார் திருமறைக்காடு எய்தி அங்கனம் அனுப்பப்பட்டவர்கள் வந்து சிவபெருமான் விரும்பி எழுந்தருளியிருப்பதாக திருமறைக்காட்டை அடைந்து அங்க திருஞான சம்பந்தர் வேணுபுரி அந்த நாள் வேணுபுரி அப்படிங்கிறது சீகாழினோட இன்னொரு பேர் 12 பேர்ல வேணுபுரீஸ்வரர் வேணுங்கிறதுக்கு மூங்கில் பொருள். அவருக்கு வந்து மூங்கில் உகந்தது போல இருக்கு. திருப்பாச்சூர்ல கூட அவருக்கு திருப்பாச்சூர்ல கூட அங்க தலைக்கான மரம் வந்து மூங்கில் தலை விருஷம் சொல்லக்கூடிய மூங்கில் தான். அடிவணங்க திருவேணுபுரி அந்தனாளர் தமக்கு அறிவித்து திருஞான சம்பந்தருக்கு அதை அவர்கள் வந்திருப்பதை அறிவித்து மறைவு செய்தியை தெரிவித்து அவர்பால் எய்தி சொன்னாங்க. வந்தார்கள். அடிவணங்க எய்தி அடிவணங்க அருகில வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து வணங்க சிந்தை மகிழ்ந்து தீதின்மை வினவ நல்ல நல்லா இருக்கீங்களா ஓகே தானே கேட்க தீது இல்லையே என்று கேட்க இந்த உலகம் உயவந்தீர் இந்த உலகம் உய்வதற்காக வந்தவராக ஞான சம்பந்தரே இருதாள் நினைவார்க்கு தீங்குண்டா அப்படின்னு கேட்ட தீங்கும் உழவாமோ ரெண்டு வினவ தீங்கும் உழவாமோ இருதாள் நினைவார்க்கு இது வந்து இறைவன் திருத்தாளை இல்லை ஞான சம்பந்தரே உலகம் உய்வதற்காக தோன்றிய ஞான சம்பந்தரே உங்கள் திருத்தாளை நினைப்பவர்களுக்கு தீங்கும் ஏற்படுமோ என்று அவர்கள் போற்றுகிறார்கள். சைவ நெறி வைதீகம் நிற்க சடக்கு நெறியை தவம் என்னும் பொய்வாள் அமனர் செயல் தன்னை பொறுக்க கிலோம் என கேட்டு அவ்வன் தொழிலோர் செயல் மாற்றி ஆதிசைவ நெறி விளங்கு தெய்வ நீர் நினைந்து எழுந்தார் சீர்கொள் சண்பை திருமறியோர். சைவ நெறி வைதிகம் நிற்க அதாவது மறைகளில் சொல்லப்பட்டதாகிய சைவ நெறி சைவ நெறி வைதிகம் நிற்க மறைகளில் சொல்லப்பட்ட சைவ நெறி என்றும் நிற்க சழக்கு நெறியை தவம் என்னும் பொய்வல் அமனர் குற்றமுடையதாகிய பாதையை தங்களுடைய பாதை என்று அதை தவம் என்று மேற்கொண்டிருக்கின்ற பொய்வல் அமர் பொய்யில் வல்ல அமர் அல்லது பொய்யான வல்லமையுடைய அமனர் பொய்யான வல்லமை பொய்யான வல்லமையுடைய அமனர் மூணு பொருள் என்ன பொருள் சொல்லலாம் மூணு பொருள் எப்படி மாற்றி போடலாம் பொய் வல்ல அமனர் செயல் தன்னை பொறுக்கலாம். இந்த சமண மேல அடிக்கிற இது தொந்தரவு தாங்க முடியல உடைச்சல் எங்களால் தாங்க முடியல பொறுக்கலாம்
தாங்க முடியல என கேட்டே அவ்வந்தொழிலோ செயல் மாற்றி. அது பாருங்க, அந்த தவம் என்னுமோட சேர்த்து பார்க்கும்போது தவம் என்னும் பொய் வல் அமரன். அப்ப வந்து தனியா பிரிச்சு பார்க்கிற பொருள் தான் கரெக்டா இருக்கு. தவம் என்கிற பொய்யில் வல்ல அமரன். சரக்கு நெறி தவம் என்னும். சரக்கு நெறியை தவம் என்னும் பொய் வல் அமரன். குற்றமுடைய வழியை தவம் என்று சொல்கிற பொய்யில் வல்ல. ஒரு கையிலும் என கேட்டே அவன் தொழிலோ செயல் மாற்றி. இது ஜெயின். அவன் தொழிலோர் செயல் மாற்றி அவர்களுடைய செயல்களை மாற்றி அவருடைய செய்து கொண்டிருக்கின்ற செயல்களை எல்லாம் கெட செய்து ஆதி சைவ நெறி விளங்க, உண்மையான சிவநெறி விளங்கி நிற்பதற்காக தெய்வ நீர் நினைந்தெழுந்தார். தெய்வ நீற்றினுடைய துணையை நினைத்துக் கொண்டு திருநீற்றின் துணையை நினைத்து எழுந்தார். யார்? சீர்கொள் சண்பை திருமுறைகள் சீர்காழி தலைவராகிய திருஞான சம்பந்தர் திருநீற்றின் துணையை மேற்கொண்டு அவருடைய செயலை கட செய்கிறேன், சைவ நெறி விளங்க செய்கிறேன் என்று சொல்லி கிளம்பினார். ஒத்துக்க மாட்டேங்கிறார். இதுதான் அந்த மந்திரமாவது நீர் அந்த பாடல் எழுதப்பட்ட. அதுக்கப்புறம் இல்லை, அது வந்து மந்திரமாவது நீர், வானவர் மேல நீர், சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர்னு சொல்லி அந்த இவனுடைய கூன்பாம்பினோட மேல அது இனிமே அது வந்து அங்க வரும். அது அங்க வரும். இங்க வந்து எதுக்காக போறாரு கூட எனக்கு இல்ல, வாழு கூப்பிடுற ஒரு இது கூட இல்ல. அந்த ஒரு அந்த விரிவெல்லாம் அங்கதான் கிடைக்கும். ஆய பொழுது திருநாவுக்கரசு புகழி ஆண்டகைக்கு காய மாசு பெருக்கி உழல் கலதி அமனர் கடுவினை செய் மாயை சாலம் மிக வல்லார் அவர் மற்ற என்னை முன் செய்த தீய தொழிலும் பல கெட்டேன். சொல்ல இசையேன் செல்ல இசை யான் என்றார். சொல்ல இசை செல்ல இசை செல்ல இசையேன் யான் என்றார். செல்ல இசை சொல்ல இசையேன் செல்ல இசை நீ போகக்கூடாதுங்கிற. செல்ல இசையேன் நான் கிளம்புறேன், நான் போறேன்ட்டு நீ போகக்கூடாது அப்படிங்கிற. எனக்கு தெரியும் அவங்க எவ்வளவு மோசமானவங்க, நான் ரொம்ப அனுபவிச்சுட்டேன், நீங்க போகக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறேன். இல்லை இல்லை நானே போறேன் அப்படிங்கிறேன். ஆய பொழுது அந்த சமயத்துல நாவரசர் திருவக்கரசர் புகழி ஆண்டகைக்கு புகழி ஆண்டகையாகிய திருஞான சம்பந்தருக்கு 1000 மாசு ஆண்டகைக்கு 1000 மாசு பெருக்கி காய மாசம் தான் காய மாசு ஆண்டகைக்கு காய மாசங்க உடம்பை பெருக்கி அப்படிங்கிற காய மாசுன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வடை சொல்லிங்க இருக்கிறதா ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆய மாசுன்னா அது தூய தமிழ் சொல்ல. அதனால ஏன்னா பிரியறதுக்கு வந்து ஆண்டகைக்கு ஆய மாசு ஆண்டகைக்கு ஆய மாசு பெருக்கி ஆண்டகைக்கு அது என்ன காம் பார்க்கணும். ஏன்னா முதல் காவா இல்லைன்னா இக்கு வராது, முந்தின வரையில காயம் இருக்கணும் ஒரு எடுத்துக்காட்டு. அப்போ வந்து இக்கு வராது. அதனால ஆயெல்லாம் பொருத்தமா இருக்கணும் எனக்கு தோணுது. அங்க ஆண்டகைக்கு ஆய மாசு பெருக்கி அந்த இக்குக்கு வந்து இக்கு பெருச்சுன்னா இங்க ஆய மாசு பெருக்கி உடனே இந்த இடத்துல காய மாசு தான் சரியா இருக்கு. ஏன்னா இது ஆய மாசம் எடுத்துக்கிட்டா முன்னாடி ஒரு எழுத்து போயிடும் முந்தின வரையில. ஆண்டகை காய மாசு சரி. அது ஒன்றும் பெரிய இது நம்ம பொருள் எப்படி பண்றோம் பிரிக்கிறோங்கிறது பெருக்கி உழல் காய மாசு பெருக்கி உழல் உடலிலே அழுக்கை பெருக்கிக் கொண்டு ஊய்க்காம அர்த்தம். ஊய்க்க மாட்டாங்க நமக்கு, ஏன்னா அது வந்து கிருமிகளுக்கு செத்து போயிடும் அப்படிங்கிறதுனால ஊய்க்க மாட்டாங்க. இது பண்ணா பின்னால் அலம கூடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் உண்டு. மயில்பீலி
பெருக்கியில் நடக்கணுங்கிற ஒரு வழக்கம். காய மாசு பெருக்கி உடல்கின்ற அழுக்கை கழுவாமல் பெருக்கியவாறே திரிகின்றவர்களாகிய கலவி அமணர் குற்றமுள்ள தீயவர்களான அமணர்களுடைய கடுவினை செய் மாயை. அவங்க எப்பேற்பட்ட வினையில வல்லவர்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மாயை சாலம் மிக வல்லார், மாயாஜாலத்திலே அவர்கள் வல்லவர்கள். அவர் மற்ற என்னை முன் செய்த தீயதழும் அந்த இது எனக்கே தெரியும். ஏன்னா தீய தொழில் எனக்கு அவர்கள் செய்த தீய தொழில்கள் பல. கெட்டேனுக்கு பீஸ் வேண்டாம் அப்படிங்கிறது அங்க அதோட துணி பொருள். செல்ல இசையன் யான் என்று நீங்க அங்க போறதுக்கு நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். இவர் கெட்டேன் அவற்றை சொல்ல நான் இசையன் இப்போ நான் சொல்ல போறது இல்லை அப்படின்னு சொல்ல இசையன் அப்படின்ற. ஏன்னா இங்க இவங்களுக்குள்ள போகக்கூடாது போகலாம் அப்படிங்கிற வாத பிரதிவாதம் நடக்குது. பொருத்தமாவும் அழகாவும் இருக்காங்க. சொல்ல இசையன்னா பொருள் சொல்லிடலாம் கொஞ்சம் வலிய ஒன்றும் அது அவ்வளவு சிறப்பா தோணல. யாரோட உரை இது? கீவாஜ உரை அப்படிதான் போட்டிருக்க. அந்த பாடம் சொல்ல அப்படின்னு அவங்களுக்கு இருந்ததுன்னா அதுக்கான விளக்கத்தை அவங்க கொடுக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. ஆனா செல்லன்னு ஒரு பாடம் இருக்கும்போது அது சிறப்பான பாடம்னு நமக்கு தோணுது என்று கூற எல்லையில்லா நீர் போற்றும் இருவரையும் சென்று காணும் கருத்துடையே அங்கு தீங்கு புரி அமணர் நின்ற நிலவை அழிவித்து சைவ நெறி பாதித்து அன்றி ஒன்றும் செய்ய ஆணை உமது என்றார் உடைய பிள்ளையார். ஆணை உமது உங்க மேல உங்க மேல சத்தியம் நான் செய்ய மாட்டேன். போறேங்கிற நீ போகக்கூடாதுங்கிற போகக்கூடாதுன்னு சொன்னா உங்க மேல சத்தியமா நான் போறேன் என்று கூற எல்லையிலா நீர் போற்றும் இருவரை என்று அவர் சொல்ல. யாரு திருநாவுக்கரசர் நீ போகக்கூடாது நான் சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்ல எல்லையிலா நீர் போற்றும் இருவரை அளவில்லாத பெருமை பொருந்தியதாகிய திருநீற்றை போற்றுகின்ற இருவரையும் அந்த இரண்டு பெருமக்களையும் அவங்க ரெண்டு பேருமே நாயன்மார். பாண்டிமாதேவியும் குலச்சிறையாரும் அங்கு போய் அவர்களை பார்த்து அங்கு தீங்கு புரி அமரன் நின்ற நிலை அழிவித்து அங்கே தீங்கு செய்து கொண்டிருக்கின்ற அமரர்களுடைய நிலையை அமரர்களை அழிவித்துன்னு சொல்லல. அதைத்தான் கவனிக்கணும். அமரரை அழித்தது புரிஞ்சிடக்கூடாது. அமரர் நிலை அழிவித்து. ஆனா நாங்க எப்படி படிப்போம் தெரியுமா? அமரர் நின்ற நிலைமை அழிவித்து அவங்க காலில் அடிச்சு விழ வைக்கல அப்படி என்ன படிப்போம்? அமரர் நின்ற காலை வெட்டுவோம்னா புரிஞ்சுக்குவாங்க. ஆமா அவர் காலை விட்டார் இல்லையா? இந்த ஒருத்தர் இருந்தார். அப்பாவே கால் விட்டாரு. சந்தேஸ்வர் நாயகரா? ஆமா சந்தேஸ்வர் நின்ற நிலைமை அழித்து சைவ நெறி பாரித்து சைவ நெறியை வளர்த்து பாரித்து அன்றி அழிவித்து சைவ நெறியை வளர்த்து நான் போவேன், அவர்களை பார்ப்பேன், இவர்களுடைய நிலைமையை அழிப்பேன், சைவ நெறியை வளர்ப்பேன். அதே தவிர வேற எதுவும் தெரியும். நெறி பாரித்தன்றி ஒன்றும் செய்ய இதை தவிர வேற எதுவும் செய்ய போறதில்ல. ஆணை உமது ஓ மேல கத்தி என்று சொல்ற என்றார் உடைய பிள்ளையார்.
போமா துணிந்து நீர் அங்கு போக போதா அம்மனர் தீ மாயினை யானே போய் சிதைத்து வருகின்றேன் என்ன ஆமது எல்லாம் உரைத்து அவரை மறுக்க மாட்டாது அரசு இருப்ப தாம் ஆதரவால் தமிழ்நாட்டில் போனார் ஞான தலைவனார். போக போதான்னு ஒரு பதப்பாடமும் இருக்கு. போத போதான்னு இருக்கு, போக போதா. ரெண்டு பொருள். இதுல ஒரு குறிப்பு இருக்கு பாருங்க. தமிழ்நாடுன்னு எதை சொல்றாங்க? அது வந்து சிலப்பதிகாரத்துல அந்த தமிழ்நாடுங்கிறது பாடினாங்க. போமா துணிந்து போவதற்காக துணிந்து நீரங்க போதா அம்மனர் தீமாவே யானே போய் சிதைத்து வருகிறேன். பாண்டி நாட்டுக்கு செல்ல சம்மதித்த திருஞான சம்பந்தர் நீரும் அங்க வர வேண்டாம், போதா அம்மனர் தீமாவே நானே போய் அவருடைய தீய மாயை சமணர்களுடைய தீய மாயை சிதைத்து விட்டு வருகிறேன், யானே போய் சிதைத்து வருகின்றேன் அப்படின்னு யார் சொல்றாரு? அவர்தான் வந்து நீங்க போகக்கூடாதுன்னு சொன்னார். முன்னாள் பாட்டுல என்ன இருக்கு? நான் என்ன நினைச்சிட்டேன், நீங்க போகாதீங்க உங்களுக்கு பதிலா நான் போறேன்னு இவர் சொல்றாருன்னு அப்படியே சொல்றாரு. என்ன ஆமாவரதான் மறைத்தாரை மறுக்க மாட்டாது. இல்ல திரு அப்படியே நான் போன கூட கண்டினியூஷன் ஃபர்ஸ்ட் அண்ட் வரி. ஓ அப்படியே அப்படி நினைக்கிறேன். ஆமா கரெக்ட். போமா துணிந்து நீ என்றா உடைய பிள்ளையார் ஃபுல்டாப் பாண்டி நாட்டுக்கு செல்ல ஒருப்பட்ட திருஞான சம்பந்தர் உரை நீவிலும் அங்கு வருதல் வேண்டாம் என்று திருஞான சம்பந்தர் சொல்றார். நீங்க அங்க வர வேண்டாம், சமணர்களுடைய தீய வஞ்சனை எல்லாம் யானே சென்று அழித்து வருகிறேன் என்று சொல்லி ஆமாரெல்லாம் உரைத்தவரை என்னென்னலாம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய நாவுக்கரசரை ஒரு என்று கூற உரைத்தவர் வந்து மறுக்க மாட்டாது அரசு இருப்பார். மறுக்க மாட்டாது அரசு இருப்பார். அரசுங்கிறது திருநாவுக்கரசர். நீங்க கூட வர வேண்டியதில்லை, நான் போய் நானே போய் எல்லாத்தையும் பார்த்து வரேன் திருஞான சம்பந்தர் சொல்றாரு. திருநாவுக்கரசர் அதை கேட்டு மறுக்க முடியாதபடி மறுக்க மாட்டாது அரசு இருப்ப தாம் ஆதரவால் தமிழ்நாட்டில் போனார். தாம் அன்பு கொண்டு தமிழ்நாட்டில் போனார். பாண்டி நாட்டுக்கு சென்றார். தலைவனார் திருஞான சம்பந்தர் பாண்டி நாட்டுக்கு சென்றார். தாம் ஆதரவாதுங்கிறது வந்து தம்முடைய ஆர்வத்தால் ஆதரவுங்கிறதுக்கு பல பொருள் உண்டு. சப்போர்ட்ங்கிற பொருள் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஆதரவுங்கிறதுக்கு அன்பு. ஆதரம் பயில் ஆளுகிற தோழமை நேரவே உணாளிகள் நாத விந்துக்களாக இந்த போமா துணிந்து அப்படிங்கிறது வந்து துணிந்து போகாதீர்கள் அப்படிங்கிறார் இல்லையா? போமா துணிந்து நீர் அங்கு போதா போகுமாறு துணிந்து நீங்க நீர் அங்கு போதா நீங்க போக வேண்டாம். அவ்வமர் தீமாயினை யானை போய் சேர்த்து வருகிறேன் நான் அரசு சொல்ல. ஆமாரெல்லாம் இல்லை. இப்ப இந்த முதல் சொல்ல இருக்கிற நீர் யாரு? திருநாவுக்கரசர் ஞான சம்பந்தர் சொல்றாரு. இல்லன்னு நினைக்கிறேன் நான். இவர் எப்படி எடுத்துருக்காரு? இவரோட கீவாக போகுமாறு துணிந்து நீர் அங்கு போதா அவரே தீமாயினை நானே போய் சேர்த்து வருகிறேன் அப்படின்னு நாவுக்கரசர் சொல்றார். ஆமாரெல்லாம் உரைத்தவர்கள் அதை வந்து மறுத்து இல்ல நானே போறேன் அப்படின்னு ஞானசம்பந்தர் நீரும் அங்கு வருதல் வேண்டாம் திருநாவுக்கரசர். அந்த நீருங்கிறது திருநாவுக்கரசர் குறிக்கிறது. இவர் வந்து நான் போயிட்டு வரேன் நீர் வர வேண்டாம் அப்படிங்கிறார். ரெண்டு பொருளுமே பொருத்தமா தான் இருக்கு. ரெண்டுமே பொருத்தமா தான் இருக்கு. அந்த நீர் யான் இது ரெண்டையும் எப்படி வேணா ஸ்வாப் பண்ணி பார்க்கலாம். இவர் சொல்றதாவோ
அவர் சொல்றதாகும். சரி படிக்க. வேணுபுரக்கோன் எழுந்தருள விடைகொண்டிருந்த வாகீசர் பூணும் அன்பால் மறைக்காட்டில் புனிதர் தம்மை போற்றி செய்து பேணி இருந்தங்கு உரையினாள் பெயர்வால் வீழி மிழலையவர் தானுவின் தன் செய்ய கடல் மீண்டும் சார நினைக்கின்றார். மூணு சொல்லிட்டாங்க. ரெண்டு சொல்லிட்டாங்க. அந்த என்றன் அந்த தன் தானுவின் தன் அவர்தான் அந்த மாதிரி தானுவின் தன் அந்த தன் மூணு சொல்லி நான் போட்டா தன் குளிர் செய்ய தானுவின் தன் ரெண்டு சொல்லி நான் போட்டா அந்த தன் வந்து முந்தின சொல்லோட ஒட்டிக்கும். மூணு சொல்லி நான் போட்டா அது தன் துணிக்கும். தன் சொல் தன் சரியா. வேணுபுரக்கோன் எழுந்துள்ள சீர்காழியின் தலைவராகிய ஞான சம்பந்தர் எழுந்துள்ள கிளம்ப விடை கொண்டு இருந்த வாகீதர் இவர் கிளம்பினார். அவர் இருந்த இடத்துல இருந்தார். யாரு? வாகீதர் நாவுக்கரசர். பூணும் அன்பால் மறைக்காட்டில் புனிதர் நம்மை போற்றி இசைத்து, மறைக்காட்டில் திருமறைக்காட்டில அன்பு கொண்டு புனிதர் நம்மை போற்றி இசைத்து பேணி இருந்து அங்கு உரைய நாள். எங்க இந்த திருமறைக்காட்டிலே தங்கி இருக்கின்ற காலத்துல வீழி விடலை அமர் தானுவின் தன் செய்ய கடல் மீண்டும் சார நினைக்கின்றார். திருநாவுக்கரசரும் தாம் கொண்ட அன்பினால் திருமறைக்காட்டில் வீற்றிருக்கும் இறைவனை வணங்கி போற்றி செய்து அங்கு வீற்றிருந்த சமயத்துல அங்கிருந்து புறப்பட்டு செல்வாராகி. இப்ப இங்க அவர் வந்து கிளம்பி போயிட்டார். யாரு? திருஞான சம்பந்தர் கிளம்பி போயிட்டார். இவர் வந்து திருவிழிமலைக்கு திரும்பி போக நினைக்கிறார். திருவிழிமலையில் வீற்றிருக்கும் சிவபெருமானுடைய சிறந்த திருவடிகளை தந்தான் ரெண்டு சொல்லிடுறார். செய்ய கடல் மீண்டும் சார நினைக்கின்றார். திரும்பவும் வந்து தொடர நினைக்கின்றார். திருவிழிமலைக்கு வர நினைக்கின்றார். சோலை மறைக்காட்டு அமர்ந்தருளும் சோதி அருள் பெற்று அகன்று போய் வேலை விடம் உண்டவர் வீழி மிழலை மீண்டும் செல்வன் என ஞானம் நிகழ்ந்த நாகைக்காரோணம் பிறகும் தாம் பணிந்து சாகுமொழி வன்தமிழ் பாடி தலைவர் மிழலை வந்தடைந்தார். சோலை மறைக்காட்டு அமர்ந்தருளும் சோதி அருள் பெற்று சோலை மறைக்காட்டு சோலைகள் சூழ்ந்ததாகிய திருமறைக்காட்டிலே வீற்றிருக்கும் சோதி ஆகிய இறைவனுடைய அருளை பெற்று அகன்று போய் அங்கிருந்து சென்று வேலை விடமுண்டவர் கடலிலிருந்து எழுந்ததாகிய ஆலகால விஷத்தை அருந்தியவராகிய அருந்தியவரும் வீழி மிழலை மீண்டும் செல்வர். அவர் இருக்க வீழிமிழலை வீற்றிருப்பவரும் ஆகிய திருவிழி அவர் சிவபெருமான் வீற்றிருப்பதாகிய திருவீழிமலைக்கு மீண்டும் செல்வேன் என்று எண்ணிய நிலையில ஞானம் நிகழ்ந்த நாகைக்காரோணம் பிறவும் தாம் பணிந்து திருநாகைக்காரோணத்தையும் அதானே நாகப்பட்டினத்துக்கு அந்த பேர் நாகப்பட்டினம் இன்னும் சேர்த்தாங்க. காயரோகணேஸ்வரர். நீங்க என்ன நாடு கேட்டீங்க? இன்னைக்கு ஓணம். ஓ காரோணம்னு படிச்சவங்க ஞாபகத்துக்கு. காயாரோகணேசமும் கணேசமும் ஒரு பாட்டு நித்திஸ்ரீ பாட்டு. அது நித்திஸ்ரீ. காயாரோகணேசம் கணேசம் சிவன் மேல பண்ணதா இயேசு மேல பண்ணதா? எந்த ஈசன்? நாகைக்காரோணம்
பெறவும் தாம் பணிந்து சாது மொழி வண்டமிழ் பாடி அங்கே இருக்கக்கூடிய தலங்களிலெல்லாம் பணிந்து திருப்பதிகளை பாடி தலைவர் விழலை வந்தடைந்தார். தலைவருடைய திருவிழிமிழலைக்கு வந்து சேர்ந்தார். நாகைக்காரணம் எல்லாவற்றுக்கும் சென்று விட்டு பதிகங்களை எல்லாம் பாடியபடி திரும்பவும் திருவிழிமிழலைக்கு வந்து சேர்ந்தார். நாகைக்காரணத்துல வந்து 4 பதிகம் பாடியிருக்காரு. அப்புறம் வந்து பிறப்பதிகள் அப்படின்னு சொல்லப்படுவது திருப்பயற்றூர், திருக்கொண்டீஸ்வரர். இது வந்து காயரோகினீஸ்வரர் சிவன் பேரு. அம்பாள் பேரு வந்து நீதாய காட்சி. இது வந்து அதிர்த்த நாயனாரோட திரு அவதாரத்து அதிர்த்த நாயனார் அதிர்த்த நாயனாரோட திரு அவதாரத்து அதிர்த்த நாயனார் தெரியலையே. அதிர்த்த நாயனார் திரு நாயனாரோட திரு இந்த ஒரு புத்தகத்துலதான் அந்த பேர் இருக்கு, அதிர்த்த நாயனார் பேரு. சர்ச் பண்ணா எங்கேயும் அதிர்த்த நாயனார் இல்லை. சரி, பரவாயில்ல. வீழ்மிழலை தன்னை பணிந்து வேத முதல்வர் தாம் இருப்ப ஆழிகுலமேந்திய அரியால் ஆகாசத்தின் நின்றிழிந்த வாழி மலர்ந்த கோயில் தனில் மண்ணும் பொருளை போற்றி செய்து தாழும் நாளில் பிறப்பதியும் பணியும் காதல் தலை நிற்பார். வீழி மிழலை தன்னை பணிந்து திருவிழி மழலை பணிந்து அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கின்ற இறைவனை பணிந்து அப்பதியின் புறத்திருந்தவரை தன்னை பணிந்து வேத முதல்வர் தாம் இருப்ப பதியின் புறத்திருந்தவாறே அந்த பதியில இருந்தவாறே வணங்கி சென்று மறையின் முதல்வரான ஆழி வலம் ஏந்திய அரியார், ஆழி வலம் ஏந்திய அரி சக்கரத்தை தரித்தவராகிய திருமால் அரியால் அரியின காரணத்தினாலே அவர் அங்க ஏதோ வழிபட்டிருக்கார். ஆகாயத்துல இருந்து இந்த விமானத்தை வர வச்சு இதை வந்து 2-3 இடத்துல பார்த்துட்டோம். போன முறையே ஒரு 2-3 பாட்டில் வந்தது, ஆகாயத்துல இருந்து இறங்கின கோபுரம் அப்படின்ட்டு. போன வாரம் பார்த்தோம். விண் இடிந்த அப்படிங்கிற ஆகாயத்திலிருந்து இறங்கிய அப்படிங்கிற பொருள் பார்த்தோம். 2-3 பார்த்தோம். நின்று இடிந்த வாழி மலர்ந்த கோயில்தனில் விண்ணுலகத்தில் நின்றும் விமானத்தோடு கீழே கொணரப்பட்டு நிலை பெற்று விளங்கிய திருமாலால் விண்ணுலகத்தில் நின்றும் விமானத்தோடு கீழே கொணரப்பட்டு நிலை பெற விளங்கிய கோவில். இதுதான் உரை. ஸோ நம்ம தியரி கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிறோம். வாழி மலர்ந்த கோயில்களில் மண்ணும் பொருளை போற்றி செய்து, மண்ணும் பொருளை அங்கே நிலை பெற்று விளங்குகின்ற இறைவனை போற்றி செய்து போற்றி பாடி தாடும் நாளை வணங்குகின்ற நாளை பிறபதியும் பணியும் காதல் தலைநிற்பார். பிற தலங்களிலும் சென்று வணங்க வேண்டும் என்கின்ற ஆவல் மிக எழ புவிற் பொனியும் புனல் பொன்னி கரைபோய் பணிவார் பொற்பமைந்த பூவிற் பொலியும் புனற்பொன்னி கரைபோய் பணிவார் பொற்பமைந்த ஆவுக்கருளும் அருளும் ஆவடு தன் துறையார் பாதம் அணைந்திரஞ்சி நாவுக்கரசர் ஞானபோனதற்கு செம்பனாயிரமும் பாவுக்கு அளித்த திறம் போற்றி போந்து பிறவும் பணிகின்றார். பூவில் பொலியும் புனற்பொன்னி பூக்களால் மேல வந்து விடக்கூடிய பூக்களாலே பொலிவுடையதாகிய புனல் பொன்னி காவிரி ஆற்றிலே பொன்னி கரை போய் காவிரி ஆற்றின் கரையிலே போய் பணிவார். பொறுப்பு அமைந்த ஆவுக்கு அருள்
உமாதேவியார் இறைவனை பசுவின் வடிவிலே வழிபட்ட போது பொற்பமைந்த ஆவுக்கு அருளும் ஆவடு ஆவடு திருவாவடு ஆவடு ஆவடுதுறை திருவாவடுதுறை ஆவடு தன்துறையார் ஆவடு தன்துறையார் திருவாவடுதுறையார் பாதம் அணைந்து இறங்கி திருவாவடுதுறையில வணங்கி இறைவனை வணங்கி ஞான அமுதுண்ட காழி பெருமானுக்கு நாவுக்கரசர் ஞான போனகர் நீ போய் நீ அவர் உயிர் போனகர் தொழில் கொடு அருந்தியதுன்னு அர்த்தம், போஜனமாக கொண்டதுன்னு அர்த்தம். ஞானத்தை போனகமாக கொண்டவர் ஞான போனகர். செம்பன் 1000 பாவுக்கு அளித்த ஒரு பாட்டுக்கு 1000 பொன் கொடுத்தாராம். ஒரு பாட்டுக்கா எத்தனை பாட்டுன்னு தெரியாது. இறைவர் 1000 பொற்காசுகளை வழங்கி இறங்கிய திறத்தை வைத்து போற்றி பாடுறது யாரு? நாவுக்கரசர் இல்லையா? நாவுக்கரசர் தான் இப்போ இங்க வந்து இதுக்கு திருமறைக்காட்டு திருவிழிமலைக்கு திரும்ப வந்திருக்கார். இப்போ பாடுறது வந்து திருஞான சம்பந்தருக்கு பாடலுக்கு 1000 பொற்காசு கொடுத்ததை பாடல் வந்து பின்னாடி வரும் போல இருக்கு. நான் திருஞான சம்பந்தர் அந்த இதுல வரும். போற்றி போந்து பிறவும் பணிகின்றார், பிற பதிகளையும் வணங்கி செல்லலாம். அந்த ஞானசம்பந்தர் இது பாடும்போது ரொம்ப அருமையான இதாக வந்து ஞான போனகர், அப்புறம் வந்து சிவக்கன்று செய்ய சடையால் பழையாறை எய்த அதனில் செல் பொழுதின் மையல் அமணர் மறைத்த வடதளியின் மண்ணும் சிவனாரை கைகள் கூப்பி தொழுதருட கண்டவாற்றால் அமணர்கள் தம் பொய்கொள் விமானம் என கேட்டு பொறாத உள்ளம் மிக புழுங்கி செய்ய சடையார் பழையாறை எய்த அங்கான் செல்வர் ஆகிய நாவுக்கரசர் செய்ய சடையார் பழையாறை எய்த சிவபெருமானுடைய சிவந்த சடையை உடையவராகிய சிவபெருமானுடைய எழுந்தருள் இருப்பதாகிய பழையாறை என்ற தலத்தை அடைந்த போது செல்பொழுதில் மையல் அமணர் மயக்க நிலையில இருப்பவர்களாகிய, அதாவது அறிவு மயக்கம் அடைந்தவர்களாகிய அமணர் மறைத்த வடதளி அப்படிங்கிற கோவில் அவர்களால் மறைக்கப்பட்ட கோவில். எப்படி மறைக்கப்பட்டது அப்படிங்கிற தெரியல. அமணர்கள் எந்த வகையில மறைத்தார்கள் அப்படிங்கிறது தெரியல. கைகள் கூப்பி சிவனாரை கழுகில் மண்ணும் சிவனாரை சமணர்களாலே மறைக்கப்பட்ட ஆலயமாகிய ஆலயத்திலேயே கண்டு அவற்றால் அமணர்களிடம் பொய்கோள் விமானம் என கேட்டு, இங்கு இருக்கிறது அவர்களால் நிறுவப்பட்ட இது என்ன ஒருவேளை வந்து சிவன் கோவிலை வந்து அமணர்கள் வந்து தன்னுடைய கோவிலா மாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஏன்னா அமனதும் பொய்கோள் விமானம் என கேட்டு இங்க இருக்கிறது வந்து நாங்க வரமாட்டேன் அப்படிங்கிறாரு உள்ள உணர்வு மீதுரா கைகூப்பி தொழுத அளவிலே திருவருட் குறிப்பால் திருவுள்ளத்துள் உணர்ந்த உணர்வு மீதூர அது சமணர்கள் வஞ்சனையால் செய்த விமானம், சமணர்கள் வஞ்சனையால் செய்த விமானம் என்று அங்க உள்ளவர்களிடம் கேள்விப்பட்டு ஒருக்க இயலாமல் உள்ளத்தில புழுக்கம் எய்தி உள்ள மிகவும் புழுங்கி
இது வந்து சோமேஸ்வரர் அம்பா சுவாமி பேரு சோமேஸ்வரர், அம்பாள் பேர் வந்து சோமகதா நாயகியா. வடததி இது பழையாறு என்றும் வடததி என்றும் இரண்டு தரங்களாக இருக்கிறது. நீங்க படிக்கணும்.